The world is celebrating love today. உலகமானது இன்றைக்கு அன்பை கொண்டாடி கொண்டிருக்கிறது. It calls it the Valentine's Day. அவர்கள் இதை Valentine's Day என்று சொல்வாங்க. Hallelujah. Amen. We celebrate love every day. நாம் தினந்தோறும் அன்பை கொண்டாடுகிறோம். Because his name is love. Amen. இயேசுவுடைய நாமமே அன்புதான். God is love. தேவன் அன்பாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. He loves us. அவர் நம்மை அன்பு கூறுகிறவராகவும் இருக்கிறார். Praise the Lord. Amen. A big part of today, இன்றைக்கு காணப்படுகிற ஒரு பெரிய பகுதி என்ன தெரியுமா? whether people celebrate love or not, அன்பை ஜனங்கள் கொண்டாடுகிறார்களோ இல்லையோ, today is a great day for all businesses. இன்றைக்கு பிசினஸ் இந்த வியாபாரம் செய்றவங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமான நாள் தான். If you run a restaurant, நீங்க ஒரு ரெஸ்டாரன்ட்க்கு போய் பாருங்க. if you have a gift shop, உங்களுக்கு ஏதாவது gift shop you have இருந்துச்சுனா, a clothing shop, இல்ல ஒருவேளை நீங்க துணி கடை ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா, you make a lot of money in this season. Amen. நல்ல வியாபாரம் நல்லா போகும், நல்ல காசு சம்பாதிப்பீங்க. Hallelujah. Amen. Why? ஏன் தெரியுமா? Because love is about giving. ஏன்னா அன்பு என்றால் கொடுக்கிறது தான். Amen. Amen. Everybody knows that. அது எல்லாருக்கும் தெரியும். So as we are in this Valentine's Day, இந்த வேலண்டைன் டேஸ்ல நம்ம வந்ததனால I want to share with you about how God has loved us. எப்படி தேவன் நம்மளை அன்பு கூறி இருக்கிறார் என்பதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். That love is unmatchable love. Amen. ஆனால் கண்டிப்பா இவர் செலுத்துகிற அந்த அன்பு ஒப்பிட்டு பாராத அன்பு. And what he has given to us is just out of this world, amazing. அவர் நமக்கு கொடுத்ததை நாம எண்ணி பார்த்தா இந்த உலகத்தை காட்டிலும் மிகையாக இருக்குங்க. When we look at the names of God, தேவனுடைய நாமங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா, many of the different names we see in the scriptures, வேதவசனத்துல தேவனுடைய अनेक நாமங்களை பார்க்கிறோம். it is a direct reflection on who our God is. அந்த நாமம் என்ன குறிக்கிறதுனா அவருடைய குணாதிசயத்தை நேரடியாய் குறிக்கிறது. We name our children நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர் வைப்போம். with good meaning names. அர்த்தமுள்ள பேரை தான் வைப்போம். Amen. Amen. And then we take time, pray, fast, ask the Lord, what should this child be called? அதுக்குனே உபவாசம் எடுத்து நேரத்து ஜெபித்து நீங்க ஜெபிக்க ஆண்டவரே இந்த பேர் என்ன, இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கட்டும்? And then when you have that name, பிறகு ஒரு பேர் பெற்றுக்கொள்வீங்க. you name them and then you hope they will live up to that name. பிறகு அந்த பேர் அவனுக்கு வெச்சிட்டு நீங்க நம்புவீங்க அந்த பேர் படி அவன் வாழணும். But with God it's a little different. ஆனா தேவன் கிட்ட பாத்தீங்க இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. He's not given the name first. அவர் முதல்ல நாமத்தை கொடுக்கல. What he is what he is called. அவர் யாராக இருக்கிறாரோ அவ்வனமாய் அவர் அழைக்கப்படுகிறார். Hallelujah. He has God. revealed himself to us அவர் நம்மிடம் அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். in different ways. अनेक வழிகளில் As we see his revelation, அவருடைய வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ளும்போது we know who he is. அவர் யார் என்கிறதை And நாம் we அறிகிறோம். call him by those things. அப்பேற்பட்ட காரியங்களில் தான் அவரை நாம் அழைக்கிறோம். Amen. Amen. In Genesis chapter 22, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல God tells Abraham a very difficult thing. ஆபிரகாமை பார்த்து தேவன் ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்றார். Sacrifice your promised child. உனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட குமாரனை நீ பலியிடு. Abraham brings Isaac to the mountain. மலையில வந்து ஆபிரகாம் இப்ப அவனுடைய குமாரனை கொண்டு வருகிறார். Abraham has die-hard obedience to what God says. தேவன் என்ன சொல்றாரோ அதுக்கு மறிக்கிற அளவுக்கு கீழ்ப்படிதல் கொள்ளுகிற மனுஷன் அவன். He brings Isaac to the mountain of Moriah. சொன்னபடியே மொரியா மலைக்கு ஈசாக்கை கொண்டு வந்துட்டான். And let us read verses 13 and 14 please. அதுல 13 14 வசனத்தை வாசிக்க கேட்போமா? Praise the Lord. Amen. Hallelujah. Praise the Lord. What happened in this situation? இந்த சூழ்நிலை என்ன நடந்துச்சு? He had to bring the sacrifice his son.
அவன் குமாரனை பலியாய் அவன் செலுத்த வேண்டும். Comes இப்பொழுது up to the mountain. மலைக்கும் வந்துட்டாரு. At that juncture of sacrifice, அந்த பலி செலுத்துகிற அந்த தருவாயில the Bible says he lifted up his eyes. வசனம் சொல்லுது அவனுடைய கண்களை அவன் ஏறெடுத்து. And what happened? என்ன நடந்துச்சா? There was a provision. அவனுக்காய் ஒரு ஆயத்தம் ஏற்படுத்தப்படுகிறது. The Lord will provide. தேவன் உங்களுக்காய் காரியங்களை ஆயத்தப்படுத்துவார். Yahweh Ireh. யெகோவா யாவே ஈரே. That means அதோட அர்த்தம் not that the Lord has provided, தேவன் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார் என்கிறது அல்ல. not that the Lord is going to provide, தேவன் இதோ இப்ப செய்ய போகிறார் என்கிறது அல்ல. but he is providing. அவர் கொடுக்கிறார். He will keep on providing. அவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார். Hallelujah. Amen. Praise the Lord. Amen. Now when you look at that situation, இந்த சூழ்நிலை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. there was a pressing need in the life of Abraham. இப்ப ஆபிரகாமுடைய வலி உறுத்தப்பட்ட ஒரு தேவை இருக்குது. A problematic situation. பிரச்சனை நிறைந்த சூழ்நிலை தான் இது. Still obedience ஆனாலும் கீழ்ப்படிகிறான். and looking to the Lord. தேவனே பார்க்கிறான். Hallelujah. Amen. And the Lord provided. பார்த்த மாதிரியே தேவனும் கொடுக்கிறார். What is, we're talking about love. இப்ப அன்பை குறித்து தான் பேசுறோம் இல்லையா? Love is an act of giving. கொடுக்கிற ஒரு கிரியை தான் அன்பு. The name, one of the names of God தேவனுடைய ஒரு பேர் கூட பாத்தீங்கன்னா is the Lord will provide. தேவன் உங்களுக்கு கொடுப்பார். Amen. Amen. Now, whenever we hear that word Jehovah Jireh, யெகோவா ஈரே நம்ம எப்பப்பலாம் கேட்கும்போது we have beautiful songs, right? நமக்கு அழகான Jehovah பாடல்கள் Jireh, my provider, his grace is sufficient for me. For me, Jehovah. Now, what do we fix that into? இத எங்க நம்ம ஒப்பிட்டு பாடுவோம்? We fix that into this thing. இந்த காரியத்துக்கு தான். His grace is sufficient for me. அவர் கிருபை எனக்கு போதும். Where? எங்க தெரியுமா? When Paul was having a problem, a thorn in the flesh, எப்பா மாம்சத்துல ஒரு முள் இருந்துச்சுன்னு பாலுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. grace is sufficient for me. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, "ஓப்பா என் கிருபை உனக்கு போதும்." Okay, that means அதோட அர்த்தம் if I am not feeling well, எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் Jehovah Jireh will give me healing. அப்பா யெகோவா ஈரே எனக்கு சுகம் கொடுப்பார். And then we put it in another context. இன்னொரு கருத்திலே வெச்சு சொல்லுவோம். I need a promotion in my job. எனக்கு வேலையில ஒரு ப்ரமோஷன் வேணும். Jehovah Jireh will provide for every need. எனக்கு அது கொடுப்பார். I need a material blessing. எனக்கு ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் I வேணும். need a marriage proposal in the family. என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருமண அழைப்பு எனக்கு வேணும். Jehovah Jireh will provide for every need. எனக்கு கொடுப்பார். And all that is true. எல்லாம் உண்மைதாங்க. All that is true. எல்லாமே உண்மைதான். But biblically, when you look at this word, ஆனா வேத வசனத்தை அடிப்படையில் இந்த வார்த்தை where கவனிச்சீங்கன்னா does Abraham bring this word? எந்த நிலையிலே ஆபிரகாம் இந்த வார்த்தையை கொண்டு It வருகிறார்? is a picture of salvation. இங்க ரட்சிப்பின் ஒரு படத்தை நாம் பார்க்க முடியும். Praise the Lord. Amen. There is the sacrifice altar ready. அங்கே ஒரு பலிபீடத்த ஸ்தலம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. He is about to put his son on it, அதன் மேல் அவனுடைய மகனை அவன் வைக்க and is விரும்புகிறான். about to kill him. இப்ப அவனை கொலை செய்ய அவன் ஆயத்தம் பண்ணிட்டான். The hand of God stops him. திடீரென்று தேவனுடைய கரம் அதை He தடைப்படுகிறது. hears the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான். Don't lay your hand on your son. உன்னுடைய குமாரன் மேல் உன்னுடைய கையை வைக்காதே. His son is saved from death. இப்ப அந்த சூழ்நிலையில் குமாரன் ரட்சிக்கப்படுகிறான். There is a bigger picture to அங்க this. பாருங்க ஒரு பெரிய படம் காணப்படுகிறது. There is a foreshadowing of Jesus Christ seen in this picture. இந்த படத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு முன் உதாரணத்தை அங்க பார்க்க முடியும். Hallelujah. Amen. Hallelujah. Praise. The Lord has provided. கர்த்தர் இதை நமக்கு அருள பண்ணியிருக்கிறார். Instead of Isaac dying, ஐசக் மரிக்கிறதுக்கு பதிலாய் there is a lamb that is dying. அங்கே ஒரு ஆடு அவனுக்கு பதிலாய் மரிக்கப்படுகிறது. The provision of God அங்கே தேவன் அருள பண்ணுகிறார். that saves life. அது ஜீவனை காப்பாற்றுகிறதுங்க. This is what Paul now brings in Romans. இத தான் பவுல் அடியா ரோமர்ல கொண்டு When வருகிறார். you look at the book of Romans chapter 1, நீங்க ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா from verses 18 18ஆம் வசனத்துல இருந்து all the way, if you read up to chapter 3 verse 20, 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா you will find Paul painting this picture. இந்த படத்தை பவுல் வருகிறதை நாம் பார்க்க முடியும். He speaks about justification, அங்க வந்து நீதிகரிக்கிறதை குறித்து பேசுகிறார். how that we are deserving of God's wrath because of sin. பாவத்தினால் தேவனுடைய கோபாய்க்கு நாம் பாத்திரமானா எப்படி இருந்தோம் என்கிறதை பார்க்கிறோம். We are supposed to be put on that altar and killed. நாம் அந்த பலிபீடத்தில் கொல்லப்பட வேண்டியதாய் தான் இருந்தது. We are sinful நாம் பாவம் நிறைந்தவர்கள் தான். from birth.
பிறந்திலிருந்தே and we deserve the wrath of God, the punishment of God. ஆதலால் அதுடைய விளைவால் தேவனுடைய கோபாக்கினிக்கு பாத்திரமாய் நாம் இருக்கிறோம். But then if you look at from verses 21 of chapter 3, ஆனால் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து he கவனிச்சீங்கன்னா now shows justification as a solution to God's wrath. இப்ப தேவனுடைய கோபாக்கினிக்கு ஒரு விளைவாய் அவருடைய நீதிகரிப்பை அவர் காண்பிக்கிறார். Praise the Lord. Amen. He says, instead of you paying the price, நீ கிரயத்தை செலுத்துகிறது பதிலாய் you are in the witness stand. இப்போ அந்த சாட்சி ஸ்தம்பத்திலே நீ நிற்கிறாய். You know, like when you go to the court, இப்போ நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா there is a stand. அங்க ஒரு ஸ்டாண்ட் You have to போடுவாங்க. get into the witness stand, அங்க அந்த சாட்சி சொல்லுகிற அந்த இடத்துல வந்து நிப்பீங்க. and then you are examined. அங்க வந்து உங்களை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. So your lawyer is fighting for you, உங்களுடைய லாயர் உங்களுக்காக வழக்காடுவார். and there's another lawyer that's fighting against you. பிறகு இன்னொரு லாயர் வந்து உங்களுக்கு விரோதமாய் வழக்காடுவார். So now he is pointing out all your wrongs. உங்களுடைய எல்லா தவறை இந்த மனுஷன் சுட்டி காமிப்பான். Point 1, point 2, point 3. முதலாவது குறிப்பு, இரண்டாவது தவறு, மூன்றாவது தவறு. Why he deserves the wrath of God. தேவனுடைய கோபாக்கினிக்கு அவன் ஏன் பாத்திரவான் என்று சொல்லுவான். Why he deserves punishment. ஏன் அவனுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கணும். He's called the accuser of the brethren. அவன் வந்து சகோதரனை தாக்கம் பண்ணுகிறவன் என்று சொல்லுகிறான். Praise the Lord. The accuser of the brethren is accusing. அவன் வந்து குற்றம் சாட்டுகிறவன், அவன் குற்றம் சாட்டுவான். But then we have another lawyer. ஆனா நமக்கு இன்னொரு வழக்காளர் இருக்கிறார். Our great advocate. நம்முடைய பிரதானமான His வழக்காகிறவர். name is Jesus Christ. அவருக்கு பேர் இயேசு கிறிஸ்து. Hallelujah. Amen. Now he comes into that courtroom as well. அவரும் அந்த கோர்ட் ரூமுக்கு வந்து And he says all the accusations are true. அவர் சொல்றார், எப்பா நீ சொன்ன எல்லா குற்றச்சாட்டும் உண்மைதான். The wages of all the sin எல்லா பாவத்துடைய சம்பளம் is death. மரணம்தான். They have to pay the fine. அந்த ஃபைனை கட்டணும். But God, 1 minute. ஆனா ஒரு நிமிஷம் இரு. Though they are unable to pay that fine, அந்த ஃபைனை அவனால் கட்ட முடியாம இருக்கிறபடியா here's my blood. இதோ என்னுடைய இரத்தத்தை நான் The தருகிறேன். fine is fully paid. அந்த ஃபைன் ஃபுல்லாய் பே பண்ணப்படுகிறது. Life is in the blood. இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. When blood is shed, அந்த இரத்தம் சிந்தப்படும்போது life is given. ஜீவன் கொடுக்கப்படுகிறது. Amen. Wages of sin is death. பாருங்க, பாவத்தின் சம்பளம் Blood was shed. அதனால் இரத்தம் Life is satisfying the wrath of God. ஆதபடியால் தேவனுடைய கோபாக்கினை இந்த ஜீவன் இப்போ பூர்த்தி Blood is பண்ணுகிறது. satisfying the sentence, the punishment sentence. இங்க கொடுக்கப்படுகிற பனிஷ்மென்ட்க்கு எதுவாய் இரத்தம் அங்க வந்து பூர்த்தி படுத்துகிறது. Now the judge picks up his hammer. இப்போ அந்த நீதி பண்ணுகிறவர் ஹேமர் எடுத்து, He is a righteous judge. அவர் நீதி உள்ள நியாயம் பண்ணுகிறவர். Amen. Amen. நீதியுள்ள நியாயாதிபதி இல்லையா? What does he say? அவர் என்ன பண்றாரு? You are free. எப்பா நீ விடுதலை ஆக்கப்பட்டாய். Why? Yeah. Your price is paid. உன்னுடைய கிரயம் செலுத்தப்பட்டது. Hallelujah. Amen. Praise the Lord. Praise be the Lord. What's the first thing God gave us? தேவன் நமக்கு கொடுத்த முதல் காரியம் Jehovah Jireh. யெகோவா ஈரே. He has given me freedom. அவர் எனக்கு விடுதலை He கொடுத்திருக்கிறார். has set me free. அவர் என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். Hallelujah. Amen. What he has done for you, உங்களுக்காக அவர் என்ன he செய்திருக்கிறார் has தெரியுமா? wiped out eternal wrath. நித்திய கோபாக்கினையை அழைத்து போட்டிருக்கிறார். தலையெழுத்தையே மாத்திட்டாரு. Yes. Hallelujah. Amen. Praise the Lord. Amen. என்ன பண்ணுது, கிறிஸ்துவுக்கு அதெல்லாம் சந்தோஷம் கொடுக்காது. Hallelujah. A true Christian will never be happy about all these things. Praise the Lord. Amen. A true Christian will be happy about these things உண்மையாகவே உண்மையான கிறிஸ்டியன் கொஞ்சம் சந்தோஷப்படுவான். because you've understood what he has done for me. ஏன்னா அவர் உங்களுக்காக எதை செய்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டீங்க. Because you understood where I was. நீங்கள் எங்க இருந்தீங்க என்று உங்களுக்கு தெரியும். Hallelujah. Amen. If this world gives you something for Valentine's, இந்த வேலண்டைன்ஸ்க்கு இந்த உலகம் உங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்தா, it might be a box of chocolate. ஒரு பாக்ஸ்ல சாக்லேட் கூட It கொடுப்பாங்க. might be some dress to wear. இல்ல துணி கொடுப்பாங்க. It might be some gift, watch, phone, whatever. இல்ல போனோ வாட்ச் ஏதாச்சும் ஒன்னு எடுத்து கொடுப்பான். எல்லாம் மண்ணு அழிஞ்சு போகிறது. Hallelujah. Things that will fade away. ஆனா ஆண்டவர் கொடுத்திருது என்ன கொடுத்திருக்காரு? The one that God gives. அழியாத நித்திய வாழ்வை கொடுத்திருக்காரு. He's given a life that can be eternal. Hallelujah. Hallelujah. Amen. How should we praise him? அப்பா அவரை நாம எப்படிங்க ஆராதிக்கணும்? What has he given us? அவர் நமக்கு எதங்க He கொடுத்திருக்காரு? has changed our fate. நம்மளுடைய தலையெழுத்தை மாத்தி இருக்கிறார். He has given us new life. நமக்கு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். Instead of the wrath of God, தேவனுடைய கோபாக்கினிக்கு பதிலாய் by having faith in the Son of God, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாச நிமித்தம் now we have divine life. நமக்கு ஒரு தெய்வீகமான ஜீவன் உண்டாகுகிறது. Hallelujah. Amen. What he's given us? நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? Divine life. தெய்வீகமான வாழ்க்கை. Go home and read that Romans chapter 3 from verse 21 towards the end. ரோமர் புத்தகம் 3ஆம் அதிகாரம்ல இருந்து முழுசா அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. He has given you divine life. உங்களுக்கு ஒரு தெய்வீகமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். Hallelujah. Amen. What else has he given வேற us? என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார் தேவன்? Turn with me to Ephesians chapter 6. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு உங்க வேத வசனத்தை திருப்புங்க. Somebody read verse 13. அதுல 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். Hallelujah. Amen. Number 2, what he has given us. இரண்டாவது அவர் நமக்கு என்னங்க கொடுத்திருக்காரா? He has given us the armor of God. சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கார். That's where we go wrong. அது அங்கதான் நம்ம தவறி போயிடுறோம். சர்வாயுத வர்க்கம் கொடுத்திருக்காரு நிக்க வச்சிட்டோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் சொல்றது இல்ல. Hallelujah. பெரிய டிஃபரன்ஸ்ங்க. அது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லீங்களா? கரெக்ட்டா? என்ன பெரிய வித்தியாசம்ங்க? biggest difference here. சவுலுக்கு கோலியாத்தை பார்க்க போகும்போது தாவீதுக்கு சவுல் என்ன பண்றாரு? Look what Saul did to David when he had to go encounter Goliath. சவுலுடைய அந்த Dress யூனிஃபார்ம் அந்த சர்வாயுத வர்க்கம் கொடுக்கிறாரு. Saul gives his armor to David. என்னத்தை கொடுக்கிறாரு? Why does he give it? அந்த சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்தா only when he gives this armor to him. அதுல என்ன இருக்கு? You know what ராஜாவுடைய வஸ்திரம் வேற மாதிரி தான் பண்ணிருப்பான் இல்லையா? The king's armor will be totally different from others. Heavy protection. அதுக்கு வந்து வலுவான ஒரு பாதுகாப்பு இருக்கும். Praise the Lord. Amen. So the dress that has been given to David இப்போ தாவீதுக்கு கொடுக்கப்படுகிற அந்த வஸ்திரம் is not a normal soldier's armor. ஒரு சைனிய வீரன் போடுகிற ஒரு பொதுவான துணி மாதிரி இருக்காது. It was a king's armor. அது ஒரு ராஜா போடுகிற துணி. David looks at Saul and says, I don't want your armor. ஆனா தாவீது சவுல பார்த்து எனக்கு இந்த சர்வாயுத வர்க்கம் வேணாம். This doesn't work. ஏன்னா இது எனக்கு வேலை செய்யாது. Why? I believe David would have thought like this. அண்ணன் நினைக்கிறார் தாவீது இப்படி சொல்லி இருக்கலாம். Because I wear the armor of God. நான் தேவனுடைய சர்வாயுதத்தை போடுகிறேன்பா. இந்த சர்வாயுத வர்க்கத்தை ஈட்டி தாண்டி உள்ள வந்துறலாம். If I wear the thing that you give me, the spear will just pass through me. அந்த சர்வாயுத வர்க்கத்தை தாண்டி எதுமே வர முடியாது. The armor that I wear from God, nothing will pass. Hallelujah. Amen. வந்தா அவரே அனுப்பிச்சுக்கிறாருன்னு அர்த்தம். Even if it comes, I will show that he sent it to me. நம்மள ரெடி பண்ண ஏதோ விட்டுருக்காருன்னு அர்த்தம். Just show that arrow to prepare us for Hallelujah. something. Amen. Praise the Lord. Amen. What does he give us? அவர் நமக்கு என்னங்க கொடுத்திருக்காரா? His armor. அவருடைய சர்வாயுத வர்க்கம். He saved you. அவர் நம்மளை ரட்சித்தார். He brought you into his fold. அவருடைய குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். But what is the Christian life? ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை பாருங்க. போராட்டம் இல்லீங்களா? Problematic. கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? Look at the Christian life. அது கண்டிப்பா நமக்கு விரோதமாக யுத்தம் இருக்குது. There are a lot of wars that is against us. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து பார்க்கிறோம். We read that in the book of Ephesians chapter 6 from 10 onwards. யார் கிட்ட யுத்தங்க? Who do we fight against? மாம்சத்தின் ரத்தத்தோட போராட்டம் இல்ல. Not with the flesh and blood. யார் கிட்ட போராட்டம் இருக்கு? வான மண்டபங்களில் against the கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளோடு. But against the rulers and authorities and cosmic powers. அவர் என்ன பண்ணிட்டாரு? Look what the Lord has done. அவர் Dress-ஏ கொடுத்துட்டாரு. God has given his armor to us. இங்கே ஒருத்தர் சாரி வாங்கி கொடுத்துட்டா சிரிச்சிரோம். You will just be so rejoiceful if somebody ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தா குஷியாறோம். If they buy you some dresses you'll be so அவருடைய சர்வாயுதத்தை கொடுத்துட்டாரு. God has given his armor to you. அந்த அன்பை உணரணும். Hallelujah. Feel that love. அன்பை எப்படி நம்ம உணர்றோம்? How will you feel the love? gift குத்தா உணர்றோம் இல்லையா? When we receive a gift. ஆண்டவர் கொடுத்த gift பத்தி சொல்லிட்டு இருக்கறேன். We are speaking about the gift that you received from God. உலகமே அன்பு கொண்டாடுற அன்னைக்கு The day the whole world is celebrating. அவர் மீதியெல்லாம் உங்களுக்கு தெரியும். You know the rest. சிலுவையிலே நமக்காக மரித்தார். He died for me on the cross. பாவத்தை மன்னித்தார். Forgave my sins. தேவனுக்கு நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். He provided peace between தூர இருக்கிற நம்மள பக்கத்துல கொண்டு வந்தார். brought us near who once were afar. அதனால அதே சொல்ல. It's not just saying that alone. பண்ண வேற காரியங்களுக்கு எடுத்து காட்டுறோம். Hallelujah. He also show a lot of other things that he Praise the Lord. Amen. என்ன கொடுத்தாருங்க? What has he given us? இப்போ எதிரியை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. You should not be afraid of your enemies. எதிரியும் பார்த்தும் பயப்பட கூடாது. You should not be afraid of your enemies. எலுமிச்சை பழம் பார்த்தும் பயப்பட கூடாது. You should not be afraid of the lemons also. Hallelujah. Amen. ஏன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? You know what our people do? வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல ஜெபம் பண்ணும்போது when they're praying in the bedroom பிசாசை ஓட்ற விதம் பார்க்கணும். You should see the way they cast out the demons. வெளிய வந்து ஒரு எலுமிச்சை பழம் பார்த்தோம்னா பார்க்கணும். After the moment they just see a small lime in front of the house. அப்படியே சேஞ்ச். They will just change automatically. வீட்ல எல்லாம் பிசாசை கட்டுகிற ஒடிக்கிற. But they will bind the devil and break his head off. அந்த மாதிரி எல்லாம் பிரேயர் வீட்ல. They will all do all these gimmicks out there. ஒரே ஒரு ஜூஸ் காய். Just a small juice lemon. உள்ள இருக்கிற ஜூஸ் எல்லாம் அமுக்கி ஆஃப் பண்ணிடுச்சு. All the juices will just fade away. Hallelujah. Amen. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படியெல்லாம் இருக்க கூடாது. ஆமென். Christian life should never be like that. எப்படி இருக்கணும் நம்ம? You know how we should be? நம்ம யாரு? Who are we? என்ன ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிறாரு? What the Lord has done for என்ன us? Dress போட்டுக்கிறோம்? What sort of an armor am I wearing? ஆர்மில ஏங்க யூனிஃபார்ம் கொடுக்கறா?
ஆர்மில Why do they provide an armor in the army? ஆர்மில ஏன் கொடுக்கறாங்க யூனிஃபார்ம்? Why do they give it? அப்புறம் அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க. என்னது பேட்ஜ் கீஜ் எல்லாம் ஏதோ போடுவான் இல்லையா? They give you a lot of badges. கலர் கலரா ஏன் கொடுக்கறானா? They give you all those colors. அதெல்லாம் என்ன காட்டுது? அதிகாரத்தை காட்டுது. It shows authority. இவரு வெறும் சிப்பாய் இல்ல. It's not just a soldier. இவரு வேற லெவல் இவரு. He's a bigger officer. இவரு ஜெனரல். He's a general. கேப்டன். He's a captain. அந்த Dress என்ன குறிக்குது? Look what that armor signifies. அதிகாரத்தை குறிக்குது. It signifies his authority. இப்ப சர்வ வல்லவர் நம் தேவன். Now he is an El Shaddai. El Shaddai, all powerful God. அவர் சர்வ வல்ல தேவனாக இருக்கிறார். அவருடைய Dress உங்களுக்கு கொடுத்துட்டார்னா, if he gives his dress to you, நம்ம ஊர்ல மதி இல்லையா? like it happens here. போலீஸ்கார் வெறும் போலீஸ்கார பார்த்தா என்ன பண்ணுவோம்? No, look, when we look at ordinary police, what do we do? 20 ரூபாய் குத்து சமாளிக்கலாம் We வாங்குவோம். will just give him 20 rupees and we'll put him on. ஒரு ஸ்டார் இருந்தா என்ன பண்ணுவோம்? If he has 1 star, what do we do? 50 ரூபாய் குத்தலாயா? That 20 will become a 50. அதே 3 ஸ்டார் இருந்தா, If he has 3 stars, இவெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்கலன்னா வண்டி விட மாட்டான். if you don't give him 1,000 rupees, he won't leave my bike. அந்த Dressக்கு என்ன இருக்குது? You see what values ஒரு விலை மதிப்பு இருக்குது. that dress has a value. உங்களுக்கு என்ன Dress ஆண்டவர் கொடுத்திருக்காரு? Look what sort of a dress that God gives. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. சாதா ஷர்ட் பேண்ட் இல்லங்க. God can give you an ordinary dress. சில்க் saree இல்லங்க. Not a silk saree. தேவனுடைய praise the Lord. Thank you Jesus. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. நீதிமொழிகள் Proverbs chapter 18. நீதிமொழிகளிலே 18ஆம் அதிகாரம். Let's read verse 10. அதிலே 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். Hallelujah. What else has he given us? அவர் நமக்கு வேற என்னங்களா கொடுத்திருக்காரு? The word says வசனம் சொல்லுது, his name அவருடைய நாமம் is a strong tower. அது பலத்த துருகம். The righteous will run into it and shall be safe. நீதிமான் அதுக்குள்ளே ஓடி தங்கி இருப்பான், சுகமாய் இருப்பான். Not just the dress he's given you. வெறும் அவர் துணியை மட்டும் கொடுக்கலங்க. He's kept you under his fortress, inside his fortress. அவருடைய பலத்த துருகத்துக்குள்ள உங்களை அடக்கி வைத்திருக்கிறார். Under God's security. தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே வைத்திருக்கிறார். Hallelujah. Amen. Praise the Lord. Praise the Lord. And during this Benihin meeting time, இந்த பெனியின் கூட்டம் நடக்கிற காலத்துல my dad was threatened quite a bit. நம்முடைய தலைமை போதகருக்கு சில ஆபத்தெல்லாம் உண்டாச்சு. And so they gave my dad some black cats. அதனால சில black cats நம்ம போதகருக்கு கொடுத்தாங்க. So they had 2 cars. அதனால அவருக்கு 2 கார் இருந்துச்சு. They will pick him up here in 1 car. இங்க இருந்து ஒரு கார்ல அவரை பிக் பண்ணுவாங்க. And then I think they were changing the car somewhere in middle. அம்மா நடுவுல ஏதாச்சும் ஒரு கார்ல அவரை மாத்துவாங்க. And full protection. full பாதுகாப்பு கொடுப்பாங்க. So it was an assurity. அது வந்து ஒரு நிச்சயப்படுத்துறது. Nothing will happen to Pastor Kumar. அதனால நம்முடைய போதகருக்கு எந்த ஆபத்தும் வராது. Because all these guys are with him. காரணம் இந்த black cats எல்லாம் கூட இருக்கிறார். Praise the Lord. Amen. My dad didn't like that. அது வந்து நம்ம அப்பாக்கு பிடிக்கல. But there was a sense of security in that. ஆனா அதுல ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு பாருங்க. Praise the Lord. Amen. Now when God is your security, இப்ப தேவனே உங்களுக்கு பாதுகாப்பா இருந்தா, hallelujah. Amen. He says the name of the Lord எப்பா தேவனுடைய நாமம் is a strong tower. அது ஒரு பலத்த துருகம். Not any which tower. அது சும்மா நார்மலான துருகம் அல்ல. You cannot bring a JCB and bulldoze it அது down. சும்மா ஒரு ஜேசிபி தொன் வந்து தகர்க்க முடியாது. It is a strong tower. அது ஒரு பலத்த துருகம். The righteous. பாருங்க நீதிமான் தான். Hallelujah. Amen. யாருங்க? சில பேர் சொல்வாங்க எங்க தேவ நாமம் பலத்த துருகம். They will say, some people would say, my Lord, his name is a strong tower. எங்க ஆண்டவர் என்ன பாதுகாத்துட்டாரு? Where has God protected me? கண்ணாடியில பாத்தீங்களா? Do you look in the mirror? நீங்க நீதிமானான் தெரியுதா? Can you find yourself as a righteous man? விசுவாசியா வெசவுசியா தெரியுதா? Are you a believer or a poisonous syringe? Hallelujah. Amen. Praise the Lord. Amen. யார் உள்ள போக முடியும்? Look, who can go inside? Access யாருக்கு இருக்கு? You know who has the access? நீதிமானுக்கு இருக்கு. Only the righteous. Hallelujah. Amen. பண்றதெல்லாம் பண்ணிட்டு You can do, don't think you can do everything that you want. ஆண்டவர் பாதுகாக்கலன்னு சொன்னா, And if you start to blame looking at God, oh, you didn't do anything for me. இதுல யார் ஞானம் குறைந்தவங்க? Look, now you know who is the fool out here. Hallelujah. Yes. நான் சொல்ல அவர் தான் fool gill என்றார் உங்களை. Praise the Lord. எனக்கு திடீர்னு இங்கிலீஷ் ஏதோ வர மாட்டேங்குது. Praise the Lord. Amen. Hallelujah. Amen. He is a strong tower. அவர் நமக்கு பலத்த துருகமாய் இருக்கிறார். As Christians, நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம, this should be our story. இதுதாங்க நம்மளுடைய கதையா இருக்கணும், சித்திரமா இருக்கணும். We sing a song, right? பாடல பாடுறோம். This is my story, this is my song. Hallelujah. Amen. These all should be a part of our everyday experience. இதெல்லாம் நாம் தினந்தோறும் அனுபவிக்கிற அனுபவங்களா இருக்கணும். The Lord has been a tower. தேவன் நம்முடைய துருகமாய் இருந்திருக்கிறார் பாருங்க. Amen. He has protected us. அவரே நம்மை பாதுகாத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. Okay, read with me Psalm 34 சங்கீதம் 34ஆம் அதிகாரம் verse 15. அதுல 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா?
கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுகிறதற்கு திறந்திருக்கிறது. Hallelujah. Amen. What a big blessing. எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இது. Where is the eyes of the Lord? கர்த்தருடைய கண்கள் எங்கே இருக்கிறதாம்? It is observing us. அவர் நம்மை ஜாக்கிரதையாய் பார்த்து கொண்டிருக்கிறார். Amen. Amen. That's a beautiful blessing we அது have. அருமையான ஒரு ஆசீர்வாதங்க. Ephesians 2:10 says, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, we are the work of his hand. நாம் அவருடைய கை வேலையாய் இருக்கிறோமாம். Right? Amen. If you look at these sculptures, நம்ம இந்த சிற்பத்தை பாத்தீங்கன்னா, சிற்பி பண்றவரு, சிற்பியை பாத்தீங்கன்னா, they will be working on that statue. அந்த சிற்பத்தை வந்து அவங்க பார்த்து கவனிச்சமா செய்வாங்க. And then after doing some work, அவங்க அந்த செதுக்கிட்ட பிறகு they will step back அவர்கள் பின்னால போயிட்டு and they will look at what they have done. அவங்க எதை செதுக்குனாங்களோ அதை கொஞ்சம் அப்படி கவனிப்பாங்க. Any work we do with our hands, நம்ம கையில இருந்து எந்த வேலையை செஞ்சாலும், if you are painting or building whatever it is, நீங்க கட்டண கடுத்துறதா இல்ல பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தா, you usually step back from that job அந்த வேலையில இருந்து கொஞ்சம் அப்படி பின்னால and நின்னு then you look at what you have done. நீங்க இப்ப என்ன செஞ்சீங்களோ அதை கொஞ்சம் கவனிச்சு பாப்பீங்க. And then you come back closer மறுபடியும் கிட்ட வந்து and then you start to rework மறுபடியும் திருப்பி வேலை செய்வீங்க. and you make it more better. அது இன்னும் நல்ல சிறப்பா இருக்கணும்னு பாப்பீங்க. That's what I see when I hear this word. இந்த வார்த்தை கவனிக்கும்போது அண்ணா இதத்தான் He is உணர்கிறார். observing me அவர் என்னை கவனிக்கிறார். because I am the work of his hand. ஏன்னா நான் அவருடைய கைவேலையா இருக்கிறேன். So he is working at me. அவர் எனக்குள்ளே சிதைக்கிறார். There's a beautiful Sunday school song we used to sing. நம்ம வந்து ஒரு சண்டே ஸ்கூல்ல ஒரு நல்ல பாடலை பாடுவோம். He's still working on me. He makes me what I ought to be. It took him just a week to make the moon and the stars, the sun and the earth and the Jupiter and Mars. How loving and patient he must be. He's still working on me. Did you catch that? அது புரியல. Did you catch that? அண்ணா சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? He's still working on me. இன்னும் என் மேல் கிரியை It செய்து took him கொண்டிருக்கிறார். just a week to make the moon and the stars, இந்த மூன் and ஸ்டார்ஸ் செய்து ஒரு the வாரம் தான். sun and the earth and the Jupiter and Mars. சூரியனும் மார்ஸும் ஜூபிட்டர் செய்யறதுக்கெல்லாம். Now how loving and patient he must be. ஆனா அவர் எவ்வளவு பொறுமையும் தாழ்மையுள்ளவரா இருக்க வேண்டியதா இருக்கு. He's still working on me. தொடர்ந்து என் மேல் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். Hallelujah. Amen. You might be 40 years believer. நீங்க 40 வருஷ விசுவாசியாக இருக்கலாம். He's still working on you, ஆனாலும் அவர் உங்கள் மேல் வேலையை செய்து கொண்டே making இருக்கிறார். you like Jesus Christ. இயேசுவை போல் ஆயிக்கொண்டே இருக்கிறார். That should show you how much he loves you. அது குறிக்கிறாங்களே உங்களை எவ்வளவு அவர் அன்பு That கூறுகிறார். is an expression of love. அது அன்பின் வெளிப்படுத்துதல். Why? ஏன் தெரியுமா? When you get married, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுனா in the first couple years, முதலாவது சில ஆண்டுகளிலே generally you look at marriages, பொதுவா திருமணத்தை பாத்தீங்கன்னா there'll be a lot of unity and love. ரொம்ப ஐக்கியம் அன்பெல்லாம் இருக்கும். They'll talk a lot. நிறைய பேசுவாங்க. They'll open up their heart and be honest with each other. இருதயத்தை திறந்து ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. This should change. இது மாறணும். But over a course of time, ஆனா ஒரு காலம் போன பிறகு அந்த ஆள் அப்படிதான் விட்டுரு. that's how that man behaves. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? Look what they do. அவங்க பாட்டுக்கு அவங்க வெளில போவாங்க, அவர் பாட்டுக்கு அவங்க வெளில போவாங்க. They start to work in their own ways. Hallelujah. ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல. But God doesn't work that manner. Hallelujah. Amen. கடைசி மட்டும் என்ன பண்றாரு? Until the end. விட்டு கொடுக்காம, அது அன்பு. He will never leave nor forsake. Hallelujah. Amen. Hallelujah. Happy Valentine's Day from heaven. பரலோகத்துல இருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். Hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. That's true love. அதுதான் உண்மையான அன்பு. Amen. Amen. His eye is observing, அவருடைய கண்கள் நம்மளை கவனிக்கிறது. fixing, அது குறித்து பார்க்கிறது. making it beautiful, அது புதுசாய் நம்மளை ஆக்கிக் கொண்டே இருக்கிறது. chipping, breaking. அது சிதைக்கிறது, உடைக்கிறது. All people will give up on you. எல்லா ஜனங்களை விட்டு போயிடுவான். Sometimes even churches will give up on you. சபை கூட உங்களை விட்டு கொடுத்துரும். Because sometimes we are that problematic. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை உள்ளவர்களா தான் நம்ம இருக்கிறோம். But he ஆனா அவர் never gives up on you. ஒரு நாள் உங்களை விட்டு விலகுறவர். Hallelujah. Amen. His eye is on you. அவருடைய கண்கள் உங்கள் மேல் சார்ந்து இருக்கிறது. கண்களை மேல வைத்து ஆலோசனை சொல்ற நம்ம கடவுள். Hallelujah. God who keeps his eyes Praise the upon Lord. us and instructs us. Praise the Lord. Amen. He keeps his eye, அவருடைய கண்களை நம் மேல் வைத்திருக்கிறார். opens his ear. அவருடைய காதுகளை திறக்கிறார். He hears your cry. உங்களுடைய கூக்குரலை அவர் கேட்கிறார். That's an expression of love. அதுதாங்க அன்பின் வெளிப்பாடு. Amen. Amen. Praise the Lord. Hallelujah. He's given us that blessing as well. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நம்மை அவர் கொடுத்திருக்கிறார். Amen. Amen. Isaiah chapter 41 verse 10. ஐசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Our last year's promise words. போன வருஷத்துடைய 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன்.
நான் உன்னை பலப்படுத்தி I will strengthen you. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். Hallelujah. Amen. What a beautiful promise. எவ்வளவு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இது. For Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு he does the justification. நீதிகரிக்கிற வேலையை அவர்தான் செய்கிறார். He saves us. அவர்தான் நம்மை ரட்சிக்கிறார். He clothes us. அவர்தான் நமக்கு உடையும் கொடுக்கிறார். He keeps us in a safe place. அவர் நம்மை ஒரு பாதுகாப்பான இடத்துல அவர்தான் வைக்கிறார். All that is part of our Christian life. அதெல்லாம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பங்கு. If you're in Bible study, you will see this in a pattern. இதெல்லாம் ஒரு முறை என்று நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வந்திருந்தீங்கன்னா தெரியும். In the first 3 chapters of Ephesians, எபேசியருடைய முதல் 3 அதிகாரத்துல he saved you. அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். He is clothing you. அவர் நமக்கு உடையை கொடுக்கிறார். He is making you sit with him in the heavenlies. பரலோகத்துல அவரோட நம்மை உட்கார வைக்கிறார். The first aspect of Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையோட முதல் நோக்கம் அது. But the second aspect, ஆனால் இரண்டாவது பரிணாமம் because of what Jesus has done, இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியம் நிமித்தம் you respond by walking in a manner worthy of that calling. அந்த அழைப்புக்கு பாத்திரவாளாய் நீங்க நடக்கிறதுல நீங்க அதுக்கு பிரதிஉத்தரம் So கொடுக்கிறீங்க. Ephesians 4, he begins saying, walk in a manner worthy of your calling. ஆதபடியால் எபேசியர் 4 அதிகாரம் உங்கள் அழைப்புக்கு பாத்திரவாளாய் நீங்க நடங்க என்று வசனம் ஆரம்பிக்கும். What's the calling? அழைப்பு என்ன? Call was from death to life. பாருங்க, மரணத்திலிருந்து ஜீவனுக்கு ஏதோ ஒரு அழைப்பு. Call was from you being lost நீங்கள் தொலைந்திருந்தீங்க to all that Christ has done for you. கிறிஸ்து செய்து முடித்ததுக்கு ஏதோ ஒரு அழைப்பு வந்தது. Called to be his family. அவருடைய குடும்பமாய் இருக்க வேண்டும் என்ற அழைப்பு. Called to be his people. அவருடைய ஜனமாய் என்று இருக்க வேண்டும் என்ற who he அழைப்பு. rules over. அவர் ஆளுகை செய்கிற ஜனமாய். Called to be his temple. அவருடைய ஆலயமாய் இருக்க வேண்டும் Your என்ற அழைப்பு. response to that call, அந்த அழைப்புக்கு நம்மளுடைய you live in a manner worthy. நம்ம வாழ்கிற வாழ்க்கையின் முறை. Praise the Lord. Amen. But to live that life a manner worthy of that calling, அந்த அழைப்புக்கு பாத்திரவானாய் வாழ்கிற அந்த வாழ்க்கை பாத்தீங்கன்னா in Ephesians 3:17 Paul prays எபேசியர் 3 அதிகாரம் 17 வசனத்திலே பவுல் அடியார் ஜெபிக்கிறது என்னன்னா, that the Lord through Jesus Christ, the Lord by the Holy Spirit will strengthen you with power. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நிமித்தம் உங்களை அவர் வல்லமையால் உங்களை பலப்படுத்துவார். Strengthening your inner man with power. உங்களுடைய உள்ளான மனுஷனை அவர் வல்லமையினால் பலப்படுத்துவார். If not, you cannot live the Christian life. இல்லனா பரிபூர்ணமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறது கூடாத காரியம். So he saved us, அதனால அவர் நம்மை ரட்சித்தார், clothed us, அவரை நமக்கு வஸ்திரம் கொடுத்திருக்கிறார், keeps us, நம்மை பாதுகாக்கிறார், strengthens us. நம்மை பலப்படுத்துகிறார். Hallelujah. Amen. Praise the Lord. Praise be to the living The God. strength of God, தேவனுடைய பலன், when we say strength of God, தேவனுடைய பலன் என்று சொன்னால் we fix it only within the spiritual life context. அது வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கே அப்படி வெச்சு நம்ம மறைச்சிருவோம் அத. We think it's some sort of an emotional thing. அது ஏதோ ஒரு உணர்வு சம்பந்தப்பட்டதுன்னு நினைப்போம். Hallelujah. Amen. In 2 Samuel chapter 23, இரண்டாவது சாமுவேல் 23 அதிகாரம், let us read verse 11. அதுல 11 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இவனுக்கு மூன்றாவது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆசாரியன் சிறுபயர் நிறைந்த வயலில் இருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதற்கு கர்த்தர் பெரிய இரட்சிப்பை நடப்பித்தார். Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. One man, ஒரே மனுஷன் ஷம்மா என்கிற மனுஷன், where was he? அவன் எங்க இருந்தானா? பயிர் இல்லையா? அப்படின்னா என்னங்க? lentils தான, பருப்பு இல்லையா? அந்த பருப்பு எங்க விளைக்குவாங்கன்னா, you know where the lentils are usually grown? இந்த பட்டணத்துக்கு வெளியே, in the outer store, in the outer city. என்னத்துக்குன்னா இது வந்து ஏழைங்களுடைய சாப்பாடு. Because this is a food of a poor. அதனால அத வந்து உள்ள வெளிக்காம, they will not grow it inside the எல்லாம் city. வெளியே வெளிச்சலா இருக்கும். They will raise the crops outside the city. அந்த இடத்துல and that place ஒரு கொஞ்சம் இஸ்ரேல் சைனியக்காரங்கலாம் அந்த சோல்ஜர்ஸ் நின்னுக்கறாங்க. there were few Israel soldiers standing up. ட்ரூப்னா என்ன அர்த்தம்னா, அந்த what is the meaning of that troop? Amen. English please. அந்த ட்ரூப்னா ஒரு மினிமம் 200 இல்ல இந்த 600 இல்ல 800 சோல்ஜர்ஸ் கூட இருக்கலாம். A troop can at least minimally have about 200 to 800 people. இல்லங்களா, ஒரு பட்டாலியன் கூட சொல்லலாம். Say if a battalion will definitely have a minimum to 200 to 800. ஒரு 200 கேரண்டி இருப்பாங்க மினிமம்னா. Definitely at least 200 people would be there. அங்கிள் ஆர்வில இருந்தார், அங்கிள் தெரியும் இல்லங்களா. சரி, அப்ப ஒரு மினிமம் 200 பேர்னு வெச்சுக்கங்களே. If you just keep it like this, so at least 200 men. ஏராளமான பிலிஸ்தியர் வந்தாச்சு. That's a lot of Philistines gathered together. இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்கறாங்க அங்க. Only few Israel soldiers
out there. இவெல்லாம் கத்தி கப்படெல்லாம் தூக்கின்னு Now they have taken all their swords and spears. ஓடி வரான் இவங்களை அடிச்சு சாகடிக்கணும் நான். Running and coming against them to kill them. Hallelujah. Amen. கூட இருக்கிறவன் என்ன பண்ணா? But the people who were with them, துணியை காட்ட விட்டச்சு ஓடுறான். They start to run away. ஒரே ஒரு ஆளு. There was just one man left. உங்க பைபிள் இருக்குது, நான் சொல்ல பாருங்களேன். Look at your Bible, it says ஷம்மா என்ன பண்றாரு? ஷம்மா அந்த he stood. அவன் எப்படி நின்றான். எப்படி படிங்க சிஸ்டர் அது? நிலத்தின் நடுவில் நின்று. எப்படி இருக்கும்? உங்களை பார்த்து 200 பேர் ஓடி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? What would you do when there are 200 people charging against you? எவனா எப்படினா போ? You will start to run away. நான் நல்லா இருந்தா போது என்ன பண்ணுவோம்? Oh, I have to be safe. ஜூட். ஹalleluya. Run away. அவர் என்ன பண்ணாரா? What he has done. இந்த ஆண்டவர் பலம் கொடுக்கும்போது when God gives you his strength, அந்த மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆயிடும் பாருங்களேன். even your mindset will start to change. எல்லாம் ஓடுறான். Everybody started to இவர் run. நிலத்தின் நடுவுல வந்து நிக்கிறார். He says that he stood on his ground. வாடா பார்க்கலாம். Oh, you come against me, let me see. Hallelujah. Amen. என்ன மாதிரி பயங்கரம் பாத்தீங்களா? You see what sort of a passion and this man has got. அவர் கையில கத்தியை பிடிச்சு நிக்கிறார். He just draw his sword and is standing out. வந்த அத்தனை எதிரி ஆண்டவர் என்ன பண்ணாரு? Look what happened to them. போஸ்கி போட்டுட்டாரு. God killed everybody that came against தமிழ் them. பைபிள் தமிழ் மடங்கடித்து போட்டாராம். Hallelujah. God gave them a big victory, says the word. Praise the Lord. Amen. அதுதான் தேவ பலன். That's God's strength. Hallelujah. Praise. எப்படி பலன்? What sort of a strength? நம்மலாம் இந்த 2017 நினைக்கிறேன். In the year 2017. ஒரு கூர்க்கானா நம்ம ஊர் கூர்க்கா நினைச்சிராதீங்க. You know the Gurkhas, right? கூர்க்கானா நம்ம ஊர்ல வந்து விசில் அடிச்சு நைட்ல செக்யூரிட்டி வேலை பாக்குறவங்க. அப்படி இல்ல. Anna is not talking about that man who comes in the night and whistles up. கூர்க்கான்றவங்க வந்து இந்த நேபாளல ஒரு தீவிரமான ஒரு ஜனம். Gurkhas are a set of people who are very very valiant warriors. They are valiant warriors in Nepal. They are in almost every army in the world. அவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா சேனையிலும் காணப்படுவாங்க. They are very ferocious fighters. அவர் ரொம்ப உக்கிரமான சண்டை போடுகிற வீரர்கள். I think you can Google it. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. One Gurkha warrior ஒரு Gurkha warrior got caught in a building with about 30 plus terrorists. ஒரு 30க்கு மேற்பட்ட தீவிரவாதிகளுடைய கூட்டத்தை சிக்கிட்டான். This Gurkha warrior was representing the English army. ஆனால் இந்த Gurkha வந்து இங்கிலீஷ் ஆர்மியை வந்து குறிக்கிற மனுஷன். Somehow he managed to kill all 30 of the terrorists. எப்படியோ அந்த 30 தீவிரவாதி அவன் கொன்று போட்டுட்டாங்க. It was a very big news. அது ஒரு பெரிய நியூஸ் ஆயிருச்சு. The queen gave him a highest award, military award and all that. அதனால அந்த ராணி வந்து அவருக்கு ஒரு உன்னத ஒரு அவார்ட் ஒரு ஆர்மில கொடுத்தாங்க. Only for taking care of 30 people. 30 பேரை கொன்றதுக்கே. ஷம்மா இங்க இருக்கிற ஷம்மா பாருங்க. minimum 200. At least குறஞ்சதா ஒரு 200 பேர். Stood and fought. அவன் நின்று போராடினான். When you look at the next chapter 24. 24ஆம் அதிகாரத்தை கவனிச்சீங்க. One more warrior. அங்க வந்து இன்னொரு வீரர் இருக்கான். It says the hand of the Lord held his sword. தேவனுடைய கரம் அவனுடைய பட்டத்தை பிடித்து And he wielded the sword. அவர் அந்த பட்டயத்தை வீழ்த்தினாராம். And he destroyed many enemies. அவர் अनेक துன்மார்க்கரை வீழ்த்தி போட்டார் என்று சொல்கிறது. Okay, now our battle is not against flesh and blood. பாருங்க நம்மளுடைய யுத்தம் மாம்சத்தோடையும் இரத்தத்தோடையும் அல்ல. Who is our battle against? நம்மளுடைய போராட்டம் யாருக்கு விரோதமா? Principalities and powers of this age. எல்லா துரைத்தனங்களோட. You don't have to fear. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லங்க. God is telling you don't fear. தேவனே சொல்றார் நீ பயப்படாதே. I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன். I will strengthen you. நானே உன்னை பலப்படுத்துவேன். The strength that God gives. தேவன் கொடுக்கிற பலனானது. I told you when we were talking about going from strength to strength. பலனிலிருந்து பலன் அடைகிறது குறித்து அண்ணன் பேசும்போது No matter what comes your way, உங்களுடைய வழியில எதை தடையாய் வந்தாலும் you will be able to push through. அதை தள்ளி உங்களால் உடைத்து போக முடியும். And keep going forward towards your destiny. தொடர்ந்து நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போவீர்கள். That's the strength God gives. அந்த பலனை தாங்க தேவன் தருவார். Elijah was sleeping. எலியா தூங்கி கொண்டிருக்கிறான். God gave him strength. தேவன் அவனுக்கு பலனை கொடுத்தார். In that strength he ran 40 days and night. அந்த பலத்திலே அவர் 40 நாட்கள் ஓடுகிற மனுஷனாய் காணப்பட்டார். Hallelujah. Amen. He gives you strength. அவரே உங்களுக்கு பலனை அருள பண்ணுகிறார். Hallelujah. Praise be to the living God. You don't have to struggle with temptation. நீங்கள் போராட்டத்தில் மத்தியிலே போராட வேண்டிய அவசியம் இல்ல. Allow him to strengthen you. அவர் உங்களை பலப்படுத்த அனுமதிங்க. Amen. Amen. Every day. தினந்தோறும் 2 Corinthians chapter 4 verse 16. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே In your inner man day to day being strengthened by him. உங்களுடைய உள்ளான மனுஷன் தினந்தோறும் பலன் மேல் பலன் அடைவானாக. Being strengthened in your inner man. உங்களுடைய உள்ளான மனுஷன் பலன் அடையட்டும். God's strength is available. பாருங்க தேவனுடைய பலம் உங்களுக்கு உதாரணமாய் கொடுக்கப்படுகிறது. Amen. Amen.
he is the strongest, right? அவர் இருக்கிறதுல ரொம்ப பலசாலிங்க. His strength is available for you. அவருடைய பலன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. Let his strength strengthen your heart. அவருடைய பலன் உங்கள் இருதயத்தை பலப்படுத்துவதாக. People betraying you, ஜனங்கள் உங்களை புறம் பேசி தள்ளுகிறார்களா? let him strengthen your heart. தேவன் உங்கள் இருதயத்தை பலப்படுத்துவாராக. People doing evil against you, ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறார்களா? let him give you strength. தேவனே உங்களுக்கு பலனை கொடுப்பாராக. Amen. Amen. You are facing crisis in your life. உங்க வாழ்க்கையில் अनेक வீழ்ச்சிகளை நீங்கள் You're சந்திக்கிறீர்களா? facing loss in your life. இழந்து போன நிலைகளை அனுபவிக்கிறீர்களா? Let him strengthen you. தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. Amen. Amen. You will not slow down. நீங்கள் சோர்ந்து போக You will மாட்டீர்கள். keep going forward. நீங்கள் தொடர்ந்து You will விவேகமாய் keep போவீர்கள். pressing. தொடர்ந்து போவீர்கள். You need strength to strength, பலன் மேல் உங்களுக்கு பலன் தேவை. so you can keeping the faith. அப்பதான் விசுவாசத்தை உங்களால் So காத்துக்கொள்ள you can முடியும். keep running the race. அப்பதான் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். You have to run the race, not jog the race. நீங்கள் வந்து ஓட்டத்துல ஜாக் பண்ண முடியாதுங்க. ஓடணும். You can't walk the race. அந்த ஓட்டத்தை நடக்க முடியாது. You can't rest in the race. அந்த ஓட்டத்துல சுகமா தூங்க முடியாது. You have to run until the end. நீங்கள் முடிவு வரைக்கும் ஓடிதான் ஆகணும். He gives you strength. அதுக்கு அவர்தான் பலன் He தருகிறார். gives you the energy. அவர்தான் சத்துவத்தை தருகிறார். Hallelujah. Amen. That is an expression of true love. அது ஒரு அன்பின் ஒரு உண்மையான வெளிப்படுத்துதல். Hallelujah. Praise be to the living Ephesians God. chapter 2 verse 5. எபேசியர் 2 அதிகாரம் 5 வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். Hallelujah. Amen. உயிர்ப்பித்தார். Hallelujah. He made us alive together with Christ. Praise the Lord. Amen. His life is given to us. அவருடைய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Made us alive in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை Made உயிர்ப்பித்து us alive with Christ. அவரோடு நம்மை உயிர்ப்பித்து Now it's no longer I, இனி நான் அல்ல, but the life of Christ in me. இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் எனக்குள்ளே. I'm requesting you today. உங்களை நாங்கள் வேண்டுகிறோங்க. See, these are things we should experience. இந்த காரியங்களை நம்ம அனுபவிக்கணும். In your Christian path, உங்களுடைய கிறிஸ்துவ நடப்பாதையிலே can you go back and say, these were days where I had the life of Christ flowing through me? நீங்கள் திரும்பி பார்த்து சொல்ல முடியுமா, இந்த தருவாயிலே தேவனுடைய ஜீவன் என்னோட வாழ்க்கையில பிரதிபித்தது? Yesuudiya, the life of Christ. இயேசுவுடைய வாழ்க்கை ஜீவன். See, these things are important, priority. இந்த காரியங்கள் முக்கியமானதுங்க. Hallelujah. Praise be to the living God. Hallelujah. Yes. The life of Christ. கிறிஸ்துவுடைய ஜீவன். He was strong. அவர் வல்லமை உள்ளவர்ங்க. Jesus was not a passive man. அவர் ஏதோ தானே இருக்கிற மனுஷன் கிடையாது. When he had to make a whip, he made a whip and hit people. ஒரு சாட்டியை பின்னி அடிக்கணும்னா அவர் பின்னி அடிப்பார். Hallelujah. Amen. Yashwant brother was praying யெஷுவந்தா ஜெபித்து கொண்டிருந்தார். that our words should not wound. நம்முடைய வார்த்தை யாரையும் காயப்படுத்த கூடாதுன்னு. Yes, that is true. அது உண்மை. Amen. Amen. But that doesn't mean you should be passive. ஆனா அதுக்கு நீங்க வாய் மூடின்னு சும்மா ஊமனமா Too இருக்க many கூடாது. Christians are very passive. நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்காங்க. Jesus was never passive. இயேசுப்பா அப்படி இல்லங்க. Because you are passive, நீங்க ஊமமுட்டியா இருக்கிறபடியா you don't want to share the gospel. நீங்க சுவிசேஷத்தை சொல்ல வெட்கப்படுவீங்க. What will they think? ஐயோ என்ன நினைச்சு? What if they argue? உன்கிட்ட வந்து வாக்குவாதம் What if they come against me? எனக்கு விரோதமா வந்துட்டாங்கனா? Too passive. ரொம்ப ஊமனமா You are seeing wrong happen. உங்களுக்கு முன்னாலே தவறை பார்க்கிறீர்கள். You're too passive. அது குறித்து ரொம்ப ஊமனமா இருக்கீங்க. Call wrong as wrong. தவறை தவறுன்னு சொல்லிடுங்க. That's Jesus' life. அதுதான் இயேசுவுடைய வாழ்க்கை. Amen. Amen. கிறிஸ்தவன கோல கிடையாது. You're not a passive. Praise the Lord. Amen. Passive கோல வாழ்க்கை கிறிஸ்தவங்க வாழக்கூடாது. You cannot live as a passive man. இயேசு வாழ்க்கை நமக்குள்ள இருந்தா If we have the life of Christ, ஊரே கலக்குவான். ஹalleluya. we have to change cities. யார் அடிக்கணுமோ அடிக்கணும். We will beat who we have to beat up. ஏன்னா ஆண்டவரே அடிக்கிறாரு, காயத்தையும் கட்டுறாரு. Because God beats and also gives medicine. This gospel is offensive இந்த சுவிசேஷம் தர்க்கம் பண்ணும். to the sinner. யாருக்கு தெரியுமா? பாவிக்கு. The word of God is a sword. தேவனுடைய வார்த்தை பட்டயங்க. Amen. Amen. We have to be strong. நாம் வல்லமை பலமா தான் இருக்கணும். The life of Christ should flow through us. கிறிஸ்துவுடைய ஜீவன் நம்ம வாழ்க்கையில பெரண்டு ஓடணும். So be strong, அதால் பலப்படுங்க. but be like Jesus. மாத்திரமல்ல இயேசுவை போல இருங்க. Break where you have to break. எதை உடைக்கணுமோ அதை உடைங்க. Build what you have to build. எதை கட்டணுமோ அதை கட்டுங்க. Amen. Amen. Wound what you have to wound. எதை காயப்படுத்தணுமோ அதை காயப்படுத்துங்க. Bandage what you have to bandage. எதை காயத்தை ஆற்றணுமோ அதை காயத்தை Life of ஆற்றுங்க. Jesus has to flow through you. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை உங்க வாழ்க்கையில Hallelujah. Hallelujah. Amen. Christians should not be passive. கிறிஸ்தவ வந்து கோழையா இருக்க கூடாது. Amen. Amen. We are warriors. நீங்கள் வந்து யுத்த வீரர்கள். Never forget that. அத மறந்துடாதீங்க. Hallelujah. Amen. Praise the Lord. Praise.
I'm saying that because of this. ஏன் தெரியுமா அண்ணன் இத சொல்றாரு? I had a tiff this week with somebody. அண்ணனோட சில ஒருத்தரோட தர்க்கம் உண்டாச்சு. And one person asked me, ஒரு நபர் அண்ணனை கேட்டாங்க, Christians should be more relaxed. எப்பா ஒரு கிறிஸ்தவன் இன்னும் பொறுமையா தான் இருக்கணும். I said, if Jesus was relaxed, அவர் சொன்னார், எப்பா இயேசுப்பா உன்னை சொன்ன மாதிரி பொறுமையா if இருந்தார்னா, God was relaxed, தேவன் நீ சொல்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருந்தார்னா, what would have happened? என்ன ஆயிருக்கும்? No soul would have been saved. ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. God sending Christ to the cross wasn't an act of passivity. பாருங்க, பிதாவாகியவர் கிறிஸ்து இயேசுவை சிலுவைக்கு அனுப்பிச்சது ஒரு கோலியான ஸ்தம்பம் ஒரு காரியம் அல்ல. He was aggressive for your soul. உங்களுடைய ஆத்மாவை மீட்க வேண்டுமாறு உக்கிரமாய் பிரயாசப்பட்டாருங்க. Hallelujah. Amen. Praise the Lord. Praise be to the living That's God. love. That's love. அது அன்பின் பரிமாற்றம். Hallelujah. Amen. We are celebrating His love today. இன்றைக்கு அவருடைய அன்பை தான் நம்ம கொண்டாடுகிறோம். He has given us His life. அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். Amen. Amen. We should live like Him. அப்படிதான் அவரை போல தாங்க வாழணும். Praise the Lord. Amen. Finally, கடைசியாய் 1 John chapter 3, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் verse 1. 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. Hallelujah. Amen. He has called us by His name. அவருடைய நாமத்தினால் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற வசனம் இருக்கு. What another great blessing we ஒரு have. பெரிதான ஆசீர்வாதங்க இது. Hallelujah. Amen. What has He given us? நமக்கு என்னங்க கொடுத்திருக்காரு? He has given us His name. அவருடைய நாமத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். Praise the Lord. Amen. Praise the Lord. Hallelujah. If your father உங்களுடைய தகப்பன் had a good societal standing, சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்து இருந்துச்சுனா, you will proudly carry his name. அவருடைய நாமத்தை சுமக்கல ரொம்ப பெருமைப்படுவீங்க. Correct? கரெக்ட்டா? Praise the Lord. Amen. Hallelujah. 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 Amen. But if there was not a good name, ஒருவேளை அதே தகப்பனுடைய பேர் அந்த சமுதாயத்துல ரொம்ப கேள்தனமா இருந்துச்சுனா, you will hide that name. அந்த நாமத்தை சொல்ல நீங்க You வெட்கப்படுவீங்க. will dissociate, saying, I don't want to show that I'm this family. நீங்க சொல்ல தவறுவீங்க. எனக்கு இந்த குடும்பத்தோட ஐக்கியம் இருக்கிறத மறுத்துருவீங்க. Praise the Lord. Amen. But if it's a good name, ஆனா ஒருவேளை ஒரு உன்னத ஸ்தானமான பேரா you will இருந்துச்சுனா, proudly carry that நீங்க name. ரொம்ப பெருமையா சொல்வீங்க. Amen. Amen. He has given us His name. வசனம் சொல்கிறது அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாராம். Demons fear that name. அந்த நாமத்தை கேட்ட மாத்திரமே பிசாசுகள் நடுநடுங்கும். Every knee will bow at that name. எல்லா கால்களும் முழங்காலிடுங்க அந்த நாமத்துக்கு. That name is given to us. அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise be to the living God. That should change your picture of your personal identity. அதனால உங்களுடைய தனிப்பட்ட அடையாளத்தை குறித்த உங்களுடைய கண்ணோக்கம் மாறணும். It's a gift He has given us. அவர் கொடுத்திருக்கிற ஈவுங்க அது. In Acts 15, அப்போஸ்தலர் 15ஆம் a அதிகாரம், people called by His name for us. அவருடைய நாமத்தினால் அழைக்கப்பட்ட ஜனங்கள். Amen. Amen. Called by the name of God. அவர் தேவனுடைய நாமத்தினால் அழைக்கப்பட்டவர்கள். It's a place of privilege. அது ஒரு பாக்கியம் நிறைந்த ஸ்தானம். What has Jesus given us? இயேசுப்பா நமக்கு என்னங்க கொடுத்திருக்கிறாரு? This morning we have learned இந்த காலையில் நம்ம கற்றுக்கொண்டோம். He has justified us by His grace. அவருடைய கிருபையால் நம்மை He has நீதிகரித்திருக்கிறார். given us His divine nature. அவருடைய தெய்வீகமான குணாதிசயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். He has cleansed us and clothed us. அவர் நம்மை சுத்திகரித்து நமக்கு உடையை He கொடுத்திருக்கிறார். has kept us in a place of security. அவர் பாதுகாப்பான இடத்திலே நம்மை He வைத்திருக்கிறார். is observing and working on us. அவர் நம்மை கவனித்து நம்ம மேல் அவர் செயல்படுகிறார். He has given us strength. அவர் நமக்கு பலனை He கொடுத்திருக்கிறார். has given us His life. அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். He has given us His name. மாத்திரமல்ல அவருடைய நாமத்தை An கொடுத்திருக்கிறார். honorable name. ரொம்ப கனம் பொருந்திய நாமம். He has given us that name. அதன் நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். All these are things that Jesus gave to us இதெல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுத்ததுங்க. because of love. அன்பின் நிமித்தம். Hallelujah. Hallelujah. What greater gift can this world give you today? இத காட்ல இந்த உலகம் எந்த பெரிய கிஃப்ட்ங்க உங்களுக்கு கொடுக்க முடியும்? When the whole world is celebrating Valentine's and love, முழு உலகமே அன்பை பிரதிபலிக்க அவர்கள் வேலண்டைன்ஸை கொண்டுகிறார்கள். giving things to each other today, பிறரோடு அந்த பொருளை கொடுத்து அதை வெளிப்படுத்துகிறார்கள். let's be reminded of what God gave us through His Son Jesus கிறிஸ்து Christ. இயேசுடைய குமாரன் நிமித்தம் தேவன் கொடுத்த காரியங்களை நாமும் கூறுவோம். And what He gave us அவர் நமக்கு கொடுத்தவைகள் has changed our life. அது நம்ம வாழ்க்கையை மாத்தி இருக்கு. Amen. Amen.
taking us from glory to glory. அது நம்மை மகிமையிலிருந்து மகிமை கொண்டு போய் இருக்கிறது. Shall we stand? We're going to pray. தேவனுடைய சமூகத்தில் நாம் எழுந்து நிற்போம். We're going to நாம் give ஜெபிக்க God இருக்கிறோம். thanks. தேவனுக்கு நன்றி செலுத்த We're going to worship the Lord and say thank you தேவனுக்கு நன்றி செலுத்தி அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். for what you have given us, அப்பா நீர் எனக்கு எதவைகளாக கொடுத்திருக்கிறீர். for how you have loved us, என்னை எப்படியாய் அன்பு கூர்ந்திருக்கிறீர். for how you have expressed that love அந்த அன்பை நீர் எவ்வளவு அழகா எனக்கு வெளிப்படுத்தி through these actions we saw today. இந்த செயல்களிலிருந்து நாம் இதை கற்றுக்கொள்கிறோம். Thank you for that expression of love. இந்த அன்பின் வெளிப்படுத்துதலுக்காய் நன்றி. Cause us to cherish this and live in a manner worthy of what you have done for us. எங்களுக்கு நீர் செய்தவைகளுக்கு எதுவாய் பாத்திரவானாய் நாங்கள் நடக்கும்படியாக கிருபை Can we all take a minute ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்ளலாமா? from the bottom of our heart? இருதயத்தின் ஆழத்திலிருந்து Shall we just give God thanks? தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? Thank you for what you did, oh Lord. எனக்கு நீர் செய்தவைகளுக்காய் நன்றி. Thank you for finding me, Lord. என்னை கண்டுபிடித்தீரே நன்றி. I was born in a family not with a big name. நான் ஒரு பெரிய பேர் புகழ்ந்து விடுகிற We were in some corner of the earth, oh Lord, உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருந்தோம். doing our own thing. என்னுடைய சுயமான காரியங்களை செய்து But you கொண்டிருந்தோம். set your eye upon us ஆனால் உம்முடைய கண்கள் என் மேல் விழுந்தது. and you pulled us out of darkness. அந்த மாபெரும் இருளிலிருந்து எங்களை மீட்டெடுத்து You worked in our life. என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்து Thank you, God. இயேசுவே நன்றி. Thank you, God. இயேசுவே நன்றி. Thank you, Lord, இயேசுவே நன்றி. for the great things that you have done. எங்களுக்காய் நீ செய்தவற்றுக்காய் நன்றி. We give you praise, glory and honor, உமக்கே எல்லா Father. துதியும் மகிமையும் கனமும். Hallelujah. Can we give God some thanks and வாய்களை praise? திறந்து நாம் துதிகளை செலுத்துவோமா, நன்றிகளை Hallelujah, செலுத்துவோமா? Lord. Hallelujah. உமக்கு கோடான கோடி நன்றிகள். செய்த எல்லா நன்மைகளை நாங்கள் எதிர்பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீதிகரித்தீரே, எங்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்தீரே, எங்களை பாதுகாப்பு பண்ணீரே அப்பா, உம்முடைய நாமத்தை கொடுத்தீரே அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மனவு நிறைவோடு ஆண்டவரே, ஆண்டவரே நீர் செய்தவைகளை எண்ணி எண்ணி ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ள காணப்பட இந்த மாதத்துல எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், என்ன பாவத்தின் காரியங்க, உலகத்தின் ஆசை பாசைங்க எங்களை சோதித்தாலும், இயேசு கிறிஸ்து ஜீவன் தான் ஆண்டவரே பிரதியுத்தரமா காணப்பட. Let the life of Christ be the response to all the struggles, to all the battles of our life, to all the frustration and temptations, oh God, the life that we are participating in today. Let it be an overflow, oh God. We are eating from you the bread of life. Let your life be, Lord, manifest this month in our lives. உங்க நாமத்துக்கு பாத்திரவான்களா நாங்க வாழ, வசனத்தின் பிரகாரம் நாங்க கீழ்ப்படிந்து வாழ கிருபை தாங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தர். அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்த பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரிசுத்த பிதாவினுடைய அன்பும், நம்மோடு நிரந்தரமாக ஜீவிக்க நம் உள்ளத்தில் வாசம் பண்ண வந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் நாம் அனைவரோடும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை நம்மோடு இருப்பவராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all.